பிதாவாகிய கடவுளிலிருந்தும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். வேதாகமத்துல 1300 முறை கரம் என்ற பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. கரம் மனிதனுக்கு பலனா இருக்கிறது. தன்னுடைய பலத்தை வெளிப்படுத்துவதற்கு கரம் உதவிகரமாக இருக்கிறது. அப்ப இந்த ஒரு கரமானது நமக்கு உதவிகரமாக இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில நாம் எந்த கரத்தை நாம் தேடி போக போறோம்? மனித கரத்தை நாம் தேடி போக போகிறோமா, அல்லது கடவுளின் கரத்தை நாம் தேடி போக போகிறோமா? எந்த கரத்தை நாம் தேடி போக போகிறோம்? 119 சங்கீதம் 161 பார்க்கும்போது, பிரபுக்கள் காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள் என்று சொல்லி தாவீது அறிக்கையிடுறான். அப்ப அங்க தாவீதுடைய சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னா, தவறு செய்யாத போதிலும் அவன் மீது என்ன செய்யறது? தவறை சுமற்றப்படுகிறது. பாவம் செய்யாத போதும் தாவீது மீது பாவத்தை சுமத்தப்படுகிறது. அப்ப இந்த சூழ்நிலையில அந்த தாவீது என்ன செய்யறான்? கடவுளை நம்புகிறான். பிரபுக்கள் மனிதர்கள் எனக்கு விரோதமாக எழும்பினாலும் கூட இயேசு என் பக்கமா இருக்கிறார், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், எனக்கு எதிராக நிற்பவன் யார்? தாவீது பிலீவ் பண்றான், விசுவாசிக்கிறான். அதான் எடுத்து சொல்றாரு. அப்போ இந்த நாள்ல நாம கூட காரணம் இல்லாம பழி சுமத்தப்பட்டிருக்கலாம், செய்யாத தவறுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கலாம், ஒன்றுமே செய்யவில்லைனாலும் கூட நம் மீது பழியை சொல்லியிருக்கலாம். அப்போ இந்த சூழ்நிலையெல்லாம் எப்படி இருக்கும் பொழுது சிலர் பலத்தோடு சக்தியோடு அதிகாரத்தோடு இருக்கிற பொழுது என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று சொல்லி சிந்திக்கிற காலங்கள் இது. அதிகாரத்தை, பதவியை, பணத்தை கொண்டு எதை வேண்டுமானாலும் செய்யலாம், யார் மீது வேண்டுமானாலும் பழியை போடலாம் சொல்லி யோசிக்கிற காலங்கள் இந்த காலங்கள். அப்போ இந்த காலத்துல எந்த கரத்தை நாம் நாடி போக போகிறோம்? எந்த கரத்தை நாம் உதவிக்கு கூப்பிட போறோம்? எந்த கரம் நம்மை விடுவிக்கும்? எந்த கரம் நமக்கு துணையா இருக்கும் என்று சொல்லி யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு மனிதனுடைய கரத்தை, ஒரு மனிதனுடைய கையை நாம் நம்பினால், அவனை தேடி போனால் நமக்கு பெருத்த ஏமாற்றம் இருக்கும், பெருத்த நஷ்டம் நமக்கு இருக்கும். எனவே நாம் மனித கரத்தை நாம் தேடக்கூடாது, மனிதனை நாம் தேடி போகக்கூடாது. மாறாக கடவுளை தேட வேண்டும், கடவுளுடைய கரத்தை நாம் நாட வேண்டும். கடவுளுடைய கரம் மட்டுமே நமக்கு நிரந்தரமாக இருக்கும். அவர் மட்டுமே தமது பலத்த கரத்தினால் நம்மை தாங்குவார். அதான் இங்க சொல்றாரு, இதோ உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். அப்ப நம்மை உள்ளங்கையில் வரைந்திருக்கிற அந்த ஆண்டவரை நாம் தேட வேண்டும். நம்மை உள்ளங்கையில் வரைந்திருக்கிற அந்த இயேசுவை நாம் நாட வேண்டும். நம்மை உள்ளங்கையில் வரைந்திருக்கிற கடவுள் நம்மை நாமே ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவருடைய கரத்தை நாம் நமக்கு துணையாக கொண்டிருப்போம். அதுதான் சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 173 எப்படியாக சொல்கிறது? நான் உமது கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையாவதாக. ஆம், எனக்கு அன்பானவர்களே, நாம் கடவுளுடைய கற்பனைகளை, அவருடைய நியாய பிரமாணங்களை நாம் அறிந்து கொள்ளுவோம். அப்போ நாம் மனிதனை தேடாம கடவுளை தேடும் பொழுது, கடவுளுடைய வார்த்தையை நாம் அறிந்து கொள்கிற பொழுது, கடவுளுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் விசுவாச வாழ்வை வாழ்கிற பொழுது அவருடைய கரம் நமக்கு துணையாக இருக்கிறது. அதான் யாத்திராவும் 20ஆம் அதிகாரத்துல அந்த கற்பனையை கொடுக்கிற பொழுது முன்னும் பின்னுமாக சொல்றாரு, உங்கள் கடவுளாகிய கர்த்தர் நான் எரிச்சல் உள்ள கடவுள், என்னை பகைக்கிறவருடைய விஷயத்தில் தந்தையின் அக்கிரமத்தை பிள்ளையிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருப்பேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருப்பேன் என்று சொல்லி கடவுள் சொல்கிறார். அப்போ நாம் இந்த நேரம் முதற்கொண்டு மனித கரத்தை அல்ல, கடவுளின் கரத்தை நாம் நாடுவோம். கடவுளுடைய நியாய பிரமாணங்களை, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுவோம். அப்படியாக கை கொள்கிற பொழுது அவர் நமக்கு இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். அவர் நமக்கு இறங்குகின்ற கடவுளாக இருக்கிறார். எப்படி எனில், அவருடைய குமாரனை விசுவாசிக்கிற எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு கிறிஸ்துவை தந்தருளி எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாரும், கடவுளை நம்புகிற எல்லாரும் கெட்டு போகாம
நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அந்த இயேசுவே என்ன பண்றார்? நமக்காக ஒப்பு கொடுத்தார். அந்த இயேசுடைய ரத்தத்தினால் நாம் தூய்மையாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுடைய மரணத்தில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இயேசுடைய மரணத்தில் இணைக்கப்பட்ட நாம அவருடைய உயிர்த்தெழுதலில் கூட நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப இந்த உபவாச நாட்கள்ல கிறிஸ்துவை பாடு மானம் உயிரில் நாம் நினைவு கூறுவோம். நாம் மனம் மாறுவோம். கடவுளை நாம் தேடுவோம். அவருடைய கரத்தை நாம் நாடி போவோம். அவருடைய கற்பனை நாம் பின்பற்றுவோம். அவருடைய நியமனம் நாம் நிலைத்திருப்போம். கடவுள் நமக்கு துணைவராக இருப்பார். கிறிஸ்துவியாக நம்மை பலப்படுத்துவார். அவருடைய கரம் நம்மோடு இருக்கும். அவருடைய கரம் நம்மை விடுவிக்கும். அவருடைய கரம் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். இந்த நம்பிக்கையின் வார்த்தையோடு கூட நாம் தொடர்ந்து பரிசுத்தமான வாழ்வை வாழ, விசுவாச ஜீவித்தை ஜீவிக்க தூய ஆவியானவர் நம் அனைவரை பலப்படுத்தி கவனத்தை காப்பாராக. ஆமீன். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். அனைவருக்கும் சுதந்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.